ஹாய், இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற காளிகேசம் ஆறு. இந்த ஆறு காட்டுக்குள்ள இருக்கிறதால தண்ணி ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். மலை மேல இருந்து வர்ற சுத்தமான தண்ணி தான் இந்த ஆறோட நீராதாரம். இந்த ஆறு ரொம்ப சுத்தமானதா இருக்கு. பார்த்தாலே தெரியுதுல்ல, அடியில் இருக்கிற மண்ணு வரைக்கும் ரொம்ப கிளியரா தெரியுது பாருங்க. தண்ணி எப்பவும் பாஞ்சு ஓடுறதால உருண்டையான கூழாங்கற்களை இந்த ஆத்துல பார்க்கலாம். இந்த ஆத்துல கூட்டம் கூட்டமா எவ்வளோ மீன் இருக்கு பாருங்க. இந்த ஆத்தங்கரையோரம் ஒரு காளி கோவில் இருக்கிறதால அந்த கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் இந்த மீன்களுக்கு பொரி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட கொடுக்குறாங்க. இந்த தண்ணியில் இறங்கி கொஞ்ச நேரம் அசையாமல் நின்னா போதும், ஃப்ரீயாக ஸ்பா செஞ்ச எஃபெக்ட் கிடைக்கும். நாம் தண்ணியில் இறங்கி நின்னதும் இருக்கிற எல்லா மீனும் நம்ம காலை சுற்றி வந்து லேசாக கடிக்கிற மாதிரி இருக்கிறதால நல்ல மசாஜிங் எஃபெக்ட் கிடச்சி ரிலாக்ஸ் ஆயிடுது. சிட்டியில் இதை தான் ஃபிஷ் ஸ்பா ஆர் ஃபிஷ் பெடிக்யூர்னு சொல்லி ஃபுட்க்கு மசாஜ் மாதிரி பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி இயற்கையாகவே கிடைச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ எங்கேயும் இல்லாததால எல்லாத்தையுமே காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆறு குளம் எல்லாம் இப்போ எங்கேயுமே பார்க்க முடியல. இந்த மாதிரி வில்லேஜஸ்ல மட்டும்தான் இன்னும் இயற்கையோடு கலந்த வாழ்க்கை முறையும் ஆரோக்கியமும் கொஞ்சமாவது இருக்கு இல்ல. இது ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதின்றதுனால மக்கள் அதிகம் வந்து போகாததால இன்னும் மாசுபடாம சுத்தமா இருக்கு தண்ணி. மக்கள் அதிகம் புழங்க ஆரம்பிச்சாதான் வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் கவர்னு அங்கங்க போட்டு நீர்நிலைகளையும் சுற்றுப்புறத்தையும் மாசுபடுத்திடுவாங்களே. அதனால மிச்ச மீதி இருக்கிற நம்ம இயற்கை வளங்கள் அழியாமல் இருக்க நாமும் உறுதுணையாக இருப்போம். சுற்றுச்சூழலை மாசுபடாமல் காப்போம், காடுகளை பாதுகாப்போம்.